வீரகேசரிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் ஒரு முக்கியமான நேர்காணலில் உங்களை சந்திக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த கடல் கடந்த இந்திய வம்சாவளி மக்களுக்கான குடியுரிமை அல்லது வாழ்நாள் விசா, இந்த விடயம் தான் தற்போது இலங்கையில் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது. இது என்ன, இதன் நன்மைகள் என்ன, இதனை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், யார் இதற்கு தகுதியுடையவர்கள், அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது என்ற பல கேள்விகள் தற்போது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இவற்றுக்கு பதில்களை தேடுவதற்கு ஒரு பொருத்தமான ஒரு பிரமுகரை நாங்கள் எமது கலைத்து வந்திருக்கின்றோம். அதாவது இந்த புதிதல்ல, இது 2006ஆம் ஆண்டிலிருந்து இலங்கையில் இருக்கின்ற இந்திய வம்சாவளி மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சலுகை. இதன் புதிய பரிமாணங்களுக்கு தமது முக்கியமான பங்களிப்பை வழங்கிய தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம் ராபர்ட். வணக்கம் வீரகேசரி டிஜிட்டல் தளம். சரி, ஓகே. இப்ப தொடர்ந்து எதிர்கட்சியிலே இருக்கிறீங்க, நல்லது தானே? ஆளுங்கட்சி இருந்தா எதிர்கட்சி இருக்கணும், எதிர்கட்சி இருந்தா ஆளுங்கட்சி இருக்கணும் தானே, பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். முதல் பாராளுமன்றம் வந்து 2001 2 வருடங்கள் அரசாங்கத்தில் இருந்தீர்கள். அது ஆளுங்கட்சி எம்பியாக, அதன் பின்னர் எதிர்கட்சி, அதன் பின்னர் 4.5 வருடங்கள் அமைச்சர், அதன் பின்னர் எதிர்கட்சி. இல்லை, ஆளுங்கட்சி இல்லாமல் எதிர்கட்சியில் இருப்பது தவறான்னு கேட்கிறேன். இல்ல, காரணம் இந்த கொள்கை. நான் நினைத்திருந்தால், நீங்க சொன்னீங்க 4 வருஷம் அமைச்சராக இருந்தேன். ராஜபக்ச மைந்த அவரது அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்திருக்கலாம். சந்திரிகா பண்டார குமாரதுங்க அவரது அமைச்சிலே ஆரம்ப காலகட்டம் தானே துணை அமைச்சராக இருந்து அமைச்சராக இருக்கலாம். பிறகு கடைசியாக நண்பர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ஆனது போனது கூட அவர் அழைத்த முதல் நபர் நான் தான். பாராளுமன்றத்திலே தான் அவர் சத்திய பிரமாணம் செய்த பிறகு தோல் தட்டி மனோ கமன் மீட் வர மார்னிங் கண்டிப்பாக போய் அப்படின்னு சொல்லிட்டு போனார். செஞ்சிருக்கலாம். ஏன் செய்யலைன்னா கொள்கை ஒன்று இருக்குது. ஆனா மக்களுக்கு புரியல, அது அவ்வளவுதான். ஆனா எனக்கு தெரியுது, மனசாட்சி தெரியுது, அவ்வளவுதான். ஆனால் அண்மையில் நீங்கள் ஆட்சி மாறும், நான் அமைச்சராகுவேன் என்று கூறியிருந்தீர்கள், அது என்ன? ஐயோ இல்ல ராபர்ட், அது ஒரு சிறுமைத்தனமான வேலை. இப்ப வீரகேசரி போன்ற பொறுப்பான தளங்களில் நடக்காது, எனக்கு தெரியும். சொல்லணும் உங்களுக்கு. ஏன்னா நான் வேறொரு நிகழ்ச்சி ஒன்றுக்கு போயிருந்தேன். இந்த சந்தோஷ் நாராயணன், மீனாட்சி, மகதி 3 பேரும் குடும்ப நண்பர்கள் எங்களுக்கு அழைப்பில் போயிருந்தேன். வந்த பிறகு என்னை ஒரு தனியார் யூடியூப் ஒரு நிறுவனம் வந்து அரசியல் ரீதியாக கேள்வி கேட்க வந்தாங்க. நான் சரி கொஞ்சம் இது கலாச்சார நிகழ்ச்சி இல்லை வெளியே விடாமப்படியாக கேட்டாங்க. பட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற கேட்டாங்க. என்ன ஆரம்பிச்சுட்டே கேட்டாங்க, விஜய் வருவாரான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், விஜய் இந்த விஜய் தமிழ்நாட்டு அரசியல்வாதி நடிகர், அவர் தானே, படத்தில் என்ன பார்ப்பேன் நான் தெரியும், என்ன கேட்டேன். நான் சொன்னேன், கொஞ்சம் இருங்க, தேர்தல் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வரப்போகுது. ஸ்டாலின் வந்தாலும் சரி, மீண்டும் வந்தாலும் சரி, விஜய் வெற்றி பெற்று வந்தாலும் சரி, எடப்பாடி வந்தாலும் சரி, அப்புறம் சீமான் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் தமிழக முதல்வரோடு நாங்கள் வேலை செய்வோம். நாங்கள் இந்திய வம்சாவளியாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், அதுக்காக. ஆனால் இலங்கையர்கள் நாங்கள் அடிப்படையாக, அவங்க இந்தியர்கள் தலையை விடக்கூடாது. சாதாரண பாமர மக்கள் என்ன எதுவும் பேசினா, நான் பொறுப்புள்ள கட்சி தலைவர், முன்னாள் அமைச்சர், இப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அப்புறம் தான் சொன்னேன் எதிர்காலத்துக்கு கூட அமைச்சராகலாம், அரசாங்கம் கேட்க போறோம். சொல்றதா உரிமை இருக்கு தானே, அவ்வளவு சொன்னேன். ஒரு வரை சொன்னேன், அது சொன்ன அதெல்லாம் அப்படி சொன்னேன். ஆனால் நாங்கள் இந்த அரசாங்கத்தை நாங்கள் வீழ்த்த போவதில்லை. ஜனநாயக அரசாங்கம், ஜனநாயக விரோதமான முறையில் அரசாங்கத்தை வீழ்த்திய முயற்சி செய்த அரசாங்கம் தான், கட்சி தான் ஜேவிபி. அது சொன்ன உண்மைதானது, வரலாறு பதிஞ்சிருக்கு தானது. ஆனா சொன்னேன், நாங்கள் அப்படி செய்ய போறது இல்லை, ஆண்டில் போகட்டும். ஆனால் ஒரு ஆட்சிக்கு வருவோம். ஆனால் அந்த காரணங்கள்னால, புரோட்டோகால் காரணங்கள்னால தமிழக அரசியல் கருத்துக்கள் தொடர்பாக பகிரங்கமாக பேச முடியாது. வேணா கேமரா ஆஃப் பண்ணுங்க, மைக் ஆஃப் பண்ணுங்க, சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு வந்தேன் அவங்களுக்கு யாரை பிடிக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். உங்களுக்கு பிறகு பிடிச்சிட்டு சொல்றேன். ஆனால் அந்த ஒரு வரியை எடுத்துக்கொண்டு ராபர்ட் தலைமை செய்தியா போட்டு அவங்க ட்ரெண்டிங் வேலை, யூடியூப் காரங்க செய்யற வேலை தானே, அதையும் பெரியவர்கள்லாம் பார்த்து, அறிவாளிகள் ஆய்வாளர்கள் தங்களை கருத்து கொண்டு போகலாம் பார்த்து, என்னை அடிக்க வேண்டும், உதைக்க வேண்டும், விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். சரி, ஓகே. உங்களிடம் அரசியல் பேசுவதென்றால் நிறைய இருக்கிறது. ஆனால் நாங்கள் தற்போது எமது இந்த தலைப்புக்கு, இந்த சப்ஜெக்டுக்கு வரும். இது ஒரு முக்கியமான ஒரு விடயம், மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க வேண்டிய விடயம். முதலில் மனோ கணேசன் அவர்கள் எங்களுக்கு கூறுங்கள், முதலில் இந்த வெளிநாட்டு வாழ் கடல் கடந்த இந்திய பிரஜைகள் அட்டை என்கிறார்கள், ஓசிஐ என்கிறார்கள், ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா என்கிறார்கள். கடல் கடந்த இந்திய குடியுரிமை என்ன? ஓசிஐ என்றால் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா.
நேரடியாக மொழிபெயர்த்தால் இந்திய குடிமக்கள் என்று வரும், கடல் கடந்த இந்திய குடிமக்கள் என்று வரும். ஆனால் சரியா புரிந்து கொள்ள வேண்டும், இது இந்தியாவின் முழுமையான குடியுரிமை அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சில பாராளுமன்ற உறுப்பினர்களே தெரியவில்லை, அது சொல்வது பிழை. இப்போ ஓசி என்பது ஒரு அந்தஸ்து, அப்படி புரிஞ்சுக்கொள்ளுங்களேன், ஒரு அந்தஸ்து. இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட, இந்திய நாட்டை பூர்வீகமாக கொண்ட, உலகெல்லாம் பரவி விரவி வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்திய வம்சாவளி மக்களுக்கு, பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் PIO மக்களுக்கு இந்திய அரசால் தரப்படக்கூடிய ஒரு அந்தஸ்து அதுதான். ஆகவே அதை புரிந்து கொள்ள வேண்டும். குடியுரிமை என்று சொல்லி போய்விட்டால், இலங்கையில் சொல்லிவிட்டால், அது இலங்கையில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இனவாதிகள் தட்டி எழுப்பிவிடும். யாராவது ஒரு ஆமதுரு, இப்போ நிறைய பேர் மாட்டுறாங்க தானே பாருங்க, கட்நாயகப்பட்டெல்லாம் மாட்டினாங்க. அந்த மாதிரி உண்மையான இந்த புத்த தர்மத்தை விட்டு விலகி போகக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு ஆமதுரு அல்லது ஒரு பிக்கோ, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்தியா குடியுரிமை வழங்கிவிட்டது தானே, போய் சேருங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கூடாது. நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், இது OCI என்பது முழுமையான குடியுரிமை அல்ல. ஆனால் இந்தியாவுக்கு நீங்கள் தடையும் இல்லாமல், விசா பிரச்சனை இல்லாமல் போய் வரலாம், அங்கே வர்த்தகம் செய்யலாம், பிரைவேட் தனியார் துறையிலே தொழில் செய்யலாம், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. வாக்களிக்க முடியாது, வாக்களித்து வெல்ல முடியாது, வென்று CM ஆக முடியாது, PM ஆக முடியாது. அதாவது அங்க அதே மாதிரி கேட்க முடியாது, அழிக்க முடியாது, அவ்வளவுதான். அது மாதிரி விவசாய நிலங்களை வாங்க முடியாது. அதாவது அதே வேளையிலே இந்த தேசிய பாதுகாப்புக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது கணிக்கப்படக்கூடிய பிரதேசங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி சென்று வர முடியாது, அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆதார் அட்டை கூட இங்கே உள்ள NSC மாதிரி வாங்கலாம், அது குறிப்பிட்ட காலம் இருக்க வேண்டும், இந்தியாவில் இருக்க வேண்டும். சரி, அடிப்படையில் சுருக்கமாக இந்திய வம்சாவளி மக்கள் என்றால் இலங்கையில் யாரை குறிப்பிடுறாங்க? அது ஒரு விளக்கம் தேவை. இப்ப மலையக தமிழர்கள் என்றோ, இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்றோ, அல்லது எங்களது அதிகாரப்பூர்வமான ஜனத்த கணக்கெடுப்பு அந்த ஆவணத்திலே கூட சமீப காலம் வரை இந்திய தமிழர் என்று தான் சொல்லப்பட்டது. பிறகு நாங்கள் தலையிட்டு இந்திய தமிழர் ஸ்ட்ரோக் மலையக தமிழர் என்ற அந்த அடையாளத்தை, ரெண்டும் கலந்த அடையாளத்தை கடந்த ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது, நான் எதிர்கட்சியில் இருந்தாலும் கூட எனது கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அவர் செய்து கொடுத்தார். அதான் செய்தோம், அவ்வளவுதான். அப்ப செஞ்சோம். அவ எப்படி அழைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஒன்று தெளிவாக இருக்கிறேன், இலங்கையில் வாழக்கூடிய இந்திய வம்சாவளி மக்கள் நாங்கள் அடிப்பதில் இலங்கையர் தான், என் தாய் நாடு இலங்கை தான். ஆனால் தந்தை நாடு இந்தியா, தந்தையர் நாடு இந்தியா. அதை நாங்கள் சொல்வதற்கு தயங்க தேவையில்லை, பெருமையடைய வேண்டும். காரணம் ராபர்ட், இந்தியா பழைய இந்தியா அல்ல, இன்னைக்கு புதிய இந்தியா, அன்றைய இந்தியா, இந்த புதிய இந்தியா, இன்றைய இந்தியா, புதிய இந்தியா, நவீன இந்தியா, பல துறைகளை சாதித்துக் கொண்டிருக்கிறது. அதுபோல இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது. அதான் எங்க தந்தையர் நாடுனா அங்க அடையாளம் அங்கதான் இருக்குது. இப்ப இந்திய தேசிய பொருளாதார வளர்ச்சியை விட தமிழ்நாடு வளர்ச்சி அதிகமா இருக்கு, டபுள் டிஜிட்ல இருக்குது, உண்மை அது. அப்ப அங்கே நிறைய வாய்ப்புகள் காத்துக் கொண்டிருக்கின்றன. கல்வித்துறையா இருக்கலாம், பொருளாதாரத்துறையா இருக்கலாம், சமூகத்துறையா இருக்கலாம், கலாச்சாரத்துறையா இருக்கலாம், எல்லா துறைகளிலும் வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. ஆகவே இந்தியாவோட சேர்ந்து வளர்வதற்கான வாய்ப்பை தந்தையர் நாடு தன் புத்திரர்களுக்கு தந்திருக்கிறது. அதில் நாங்கள் பேசி கோரிக்கையை முன்வைத்து அந்த செயல்பாட்டை இலகுபடுத்தி இருக்கிறோம். சரி, இப்போது நான் மீண்டும் அந்த முதல் கேள்வி பருவனால் இந்திய வம்சாவளி மக்கள் என்று யாரை இலங்கையில் அறிமுகப்படுத்துறோம், இந்த அடையாளப்படுத்துகிறார்கள்? இல்லை, இப்ப 200 வருடங்களுக்கு முன்னாலே 1823 அந்த காலகட்டத்திலே இருந்து இலங்கைக்கு இந்தியாவிலிருந்து பலர் அழைத்து வரப்பட்டார், கொண்டு வரப்பட்டார், எப்படி சொல்லலாம். சிலர் வந்தார்கள். அதான் இப்ப எல்லோருமே பெருந்தோட்டங்களிலே தொழில் செய்வதற்காக கொண்டு வரப்பட்டவர்கள் அல்ல. அந்த தெளிவுதான் தேவை. அது ஆமாம். அது பிறகு பிற்காலத்திலே பைனான்சியல், அந்த நிதி செயல்பாடுகளுக்காக, வர்த்தக தேவைகளுக்காக கூட தொடர்ச்சியாக வந்தார்கள். எனது மூதாதையர்கள் அப்படி வந்தவர்கள் தான். ஆகவே வந்தவர்களே தங்களது நிதி வளங்களை கொண்டு தோட்டங்களை விலைக்கு வாங்கி தோட்டங்கள் சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். நடந்திருக்குது. எங்க பாட்டாக்கள்லாம் தோட்டம் இருக்குது, ருவான்வெல்ல பகுதியிலே, அத்தனகல்ல பகுதியில தோட்டம் இருந்துச்சு. இப்பயும் எங்க சித்தப்பா பையன் எல்லாம் தோட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க, நடக்குது, அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆகவே ஆனால் நாங்கள் எல்லோருமே ஒரே வேர்களை கொண்டவர்கள் என்பதை நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி வந்தவர்கள் சுதந்திரத்தின் பின்னர் என்ன நடந்தது? சுதந்திரத்தின் பின்னது அந்த குடியுரிமை பிரச்சனை வந்தது தானே, குடியுரிமை அகற்றப்பட்டது, 1950 ஆம் ஆண்டு அந்த வாக்குரிமை அகற்றப்பட்டது, நடந்தது தானே. அந்த சோக வரலாறுக்கு
உள்ளே நுழைந்து பல முறை நுழைந்து சென்று வந்துவிட்டோம். அதை பற்றி பேசுவதில் மனத்தாங்க அனைவருமே அந்த இந்திய வம்சாவளியினர் என்ற ஒரு அடையாளத்துக்கு வந்தனர். அரைவாசி பேர் இந்தியாவுக்கு சென்று வந்தனர். இன்னும் பலர் தங்களை கடந்த காலங்களிலே இலங்கை ஜனத்த கணக்கெடுப்பிலே இலங்கை தமிழர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தாங்கள் இந்தியர்கள் அல்ல, இலங்கையர்கள் என்பது உண்மை. ஆனால் இலங்கை அரசாங்கத்துக்குள்ளேயே கூட இலங்கையர்களுக்கு இந்திய தமிழர் என்ற ஒரு பிரிவினர் இருப்பதாக கூட அடையாளப்படுத்துவதற்கு இடம் தந்திருந்தார்கள். இலங்கை அரசாங்கம் தந்திருந்தது. அதை மறந்துவிட்டு தங்கள் இலங்கையர்களாக அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக சரியான தெளிவில்லாமல் இலங்கை தமிழர் என்று தங்களை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி இருக்குது. அதனால இலங்கை தமிழர் ஜனத்தொகை இப்ப அதிகமாக இருக்கிறது காட்டுகிறது. இல்லாவிட்டால் பார்த்தால் இன்று பார்த்தால் இலங்கை தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய பூர்வீகமாக வாழக்கூடிய தமிழர்கள் ஜனத்தொகையும் இந்திய வம்சாவளி தமிழர்கள் ஜனத்தொகையும் ஏற்கனவே சமனாக இருக்கிறது. சரி, அப்படியே இந்திய வம்சாவளி எவ்வளவு பேர் இலங்கையில் இருக்கு? ஏறக்குறைய 15 லட்சத்துக்கு குறைவு இல்லாமல் இருக்கிறார்கள். நீங்கள் இப்போது இந்த OCA என்றால் என்ன என்று கூறினீர்கள். இது இலங்கைக்கு எப்போது வந்தது? அதன் வரலாறு 2005ஆம் ஆண்டு தான் அது முறை ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்டவுடன் அவர்களது தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக சில நாடுகளுக்கு வாழக்கூடிய இந்திய வம்சாவளியினருக்கு தரப்படவில்லை, மறுக்கப்பட்டது. அதிலே குறிப்பாக பாகிஸ்தான். இந்தியாவில் ஆரம்பிச்சது 2005ஆம் ஆண்டு. ஆமாம். பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை, ஸ்ரீலங்கா நமக்கெல்லாம் அது மறுக்கப்பட்டிருந்தது. பிறகு 2006ஆம் வருடத்திலே அந்த அந்த மறுக்கப்பட்ட பட்டியலில் இருந்து இலங்கை அகற்றப்பட்டு இலங்கைக்கு தரப்பட்டது. யார் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்? ஆமா, நிச்சயமாக. இலங்கையில பாருங்க, கோபியோ நிறுவனம் இருக்கிறது, குளோபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின். அதாவது கடல் கடந்து வாழ இந்திய வம்சாவளியினரின் அமைப்பு சமையலிடம் மாதிரி. அதிலே அன்றைய இலங்கை கோபியோ, இலங்கைக்கு ஒரு சாப்டர் இருக்கிறது. ஆமாம், இலங்கை கோபியோ கிளை இருக்கிறது. அதிலே ஃபவுண்டர் ஸ்தாபகர் தான் முன்னாள் அமைச்சர் பெரியவர் பிபி தேவராஜ் அவர்கள். அவர் காலத்தில் தான் இது இந்த 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 இலங்கைக்கான சலுகை அல்லது இலங்கைக்கான இலங்கையரை உள்வாங்கும் செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டது. அந்த நேரத்திலே நினைக்கிறேன் வாஜ்பாய் அவர்கள் தான் பிரதமராக இருந்தார் நினைக்கிறேன் இந்தியாவிலே. எனது தேடலின் பிரகாரம் நாங்கள் செய்த ரிசர்ச்சின் படி 2002-3ஆம் ஆண்டளவில் டெல்லியில் ஒரு மாநாடு நடந்திருக்கிறது, பிரவாசி மாநாடு. அந்த மாநாட்டில் நீங்கள் கூறுகின்ற இந்த பிபி தேவராஜ் அவர்கள், வீரகேசரி பத்திரிகையின் முகாமித்த பணிப்பாளர் குமார் நடேசன், முன்னாள் அமைச்சர் முத்து சிவலிங்கம் மற்றும் பெருந்தோட்ட பிரதிநிதி ஒருவராக கருதப்படுகிற முத்துசாமி போன்றவர்கள் அந்த மாநாட்டுக்கு சென்று இந்த விடயங்களை சமர்ப்பித்து ஆமாம் செய்த பொழுது உடனடியாக சாதாரண நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சாதகமான பதில் கிடைக்காவிட்டாலும் கூட தொடர்ந்து அங்கே தங்கியிருந்து திரு பிபி தேவராஜ் தலைமையிலே ஏனையவர்களும் அங்கு அங்கீகாரம் இருக்கிறது. நான் முன்னெடுத்தவரை பேரை சொன்னேன், நான் எல்லா பேரை சொல்ல முடியாது சொன்னேன். ஆகவே எடுத்து செய்தார்கள், உள்வாங்கினார்கள். பெரிய விஷயம் சாதனை அது. அப்போ அது தொடர்ந்து இருந்தது. இருந்தாலும் கூட பிற்காலத்திலே அந்த 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 முறைமையை அந்த அந்தஸ்து பெறுவதிலே பல நடைமுறை தடங்கல்கள் இருந்தன. இப்ப இந்தியாவிலே சென்று ஆவணங்களை தேடி தெரிய வேண்டிய ஆண்டு கிடைத்தது. ஆமாம், கிடைத்த பொழுது என்ன தேவை, என்ன ஆவணங்களை நீங்கள் கொடுக்க வேண்டியிருந்தது பெற்றுக்கொள்ள? இந்தியாவில் உள்ள பூர்வீக கிராமத்தில் இருந்து நாங்கள் அங்கே வாழ்ந்ததாக அடையாளப்படுத்தி அந்த பூர்வீகத்தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்களை கொண்டு வந்து தர வேண்டும். அது மிகவும் கடினமான வேலை. அது ஆக பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்தவர்களுக்கு தான் அது சாதகமாக இருந்தது. அது இயல்புதானே. இப்ப இந்தியாவுக்கு செல்ல வேண்டும், அங்கே சென்று பூர்வீக கிராமத்தை தேட வேண்டும், அங்கேயும் நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கும். ஒரு அரசு இயந்திரம் தானே, சிக்கல் இருக்குதான் செய்யும். ஆகவே அதெல்லாம் தாண்டி வர வேண்டும், பல தடை தாண்டி வர வேண்டும். காடு மலை தாண்டி வருவது போல இருக்கு, தாண்டி வர வேண்டும், கஷ்டமா இருந்தது. ஆகவே குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான் அது 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 ஒதுக்கப்பட்டதாக இருந்தது. ஆகவே தமிழ் போக்கூட்டணி எங்களது நோக்கமாக இருந்தது என்னவென்றால், இலங்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 15 லட்சம் இந்திய வம்சாவளி மக்களுக்கும் இந்த அந்தஸ்து வழங்கப்படுவதற்கான செயல்முறை இலகு முறை அந்த நோக்கிலே இலகுபடுத்தப்பட வேண்டும் என்று விரும்பினோம் நாங்கள். அதுதான். அதாவது இப்பொழுது கூட அந்த அந்தஸ்து பெறுவதற்கான எல்லா உரிமைகளும் அல்லது எல்லா சாத்தியங்களும் இருந்தாலும் கூட இலங்கையை சேர்ந்த ஒரு இந்திய வம்சாவளியினர் ஒருவர் வேண்டாமல் ஒதுக்கி விடலாம், சும்மா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? வேண்டுமென்றால் பெற்றுக்கொள்ளுங்கள், விட்டு விடுங்கள். ஆனால் அதுக்கான உரிமை இருக்கிறது. நடைமுறை இலகுபடுத்த என்ன செய்தது? இப்பொழுது ஒன்று, அந்த பின்னோக்கிய வம்சாவளி காலகட்டத்தை தலைமுறையை 6 தலைமுறை பின்னால் போட்டிருக்கிறோம். 6 தலைமுறைக்கு பின்னாலே
இருக்கக்கூடிய எங்களது மூதாதையர் ஒருவரின் தஸ்தாவேஜ் இருக்குமானால் தஸ்தாவேஜை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் அதை இன்று பொருள் பெறலாம். ஆறாவது பொருள் பெறலாம். அது ஒன்று. அடுத்தது முக்கியமான ஒரு மாற்றம் என்னவென்றால், இலங்கையின் அரசாங்கம் தான் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்களை, தஸ்தாவேஜுகளை, ஆவணம் தஸ்தாவேஜ் தானே, என்ன ஆவணம் அது இருக்கிறது பாருங்கள். இப்ப இலங்கையிலே குடியுரிமை வழங்கப்பட்ட, பதிவு செய்யப்பட்ட குடியுரிமை வழங்கப்பட்ட அந்த ஆவணம் இருக்கலாம். யாராவது ஒருவருக்கு இருக்கலாம். எங்களது மூதாதையருக்கு இருக்கலாம். பிரஜா உரிமை என்று கூறப்படும். பிரஜா உரிமை கூறி இருக்கலாம். அதாவது 1950ஆம் ஆண்டு பிரஜா உரிமை சட்டத்தின் பிரகாரம் இருக்கலாம். அது மட்டுமல்ல, இலங்கையிலே பாருங்கள், இப்பொழுது இலங்கையிலே இது இந்தோசிலோன் அக்ரிமெண்ட் அடிப்படையிலே 1981ஆம் வருடத்திலே பிறகு 88வது வருஷத்திலே 2003ஆம் வருஷத்திலெல்லாம் பகுதியாக எங்களுக்கு விடுதலை வழங்கப்பட்டது. அப்போ வழங்கப்பட்ட பொழுது சில ஆவணங்கள் வெளியிடப்பட்டன. அந்த ஆவணங்கள் எல்லாம் பயன்படுத்தலாம். அது மட்டுமல்ல, இப்பொழுது எங்களுக்கு பாருங்க, இங்கே இலங்கையிலே இங்கே இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் என்ற ஒரு கமிஷனர் இருக்கிறார். அதுக்கு தனிப்பிரிவு இருக்கிறது. அங்கே சென்று இந்த ஆவணத்தை காட்டி அதை நம்பகத்தன்மையை சரிபார்த்து உத்தரவாதப்படுத்திக் கொண்டு வரலாம். ஆகவே இந்த இலங்கை சார்ந்த இந்த ஆவணங்கள், இலங்கை அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட்ட ஆவணங்கள், அது மூலமாக நாங்கள் இந்திய வம்சாவளியினர்தான் உறுதிப்படுத்த ஆவணங்களை இந்த அந்தஸ்து பெறுவதற்கு ஒரு பிரதான ஒரு ஆவணமா பயன்படுத்தலாம் என்பது பெரிய வெற்றி. இது அதாவது இனி இந்தியாவிலிருந்து நீங்கள் ஆவணங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தால் கொண்டு வரலாம், இதை பயன்படுத்தலாம். ஏனென்றால் அத்தியாவசியம் இல்லை என்ற நிறைய 12 லட்சம் 15 லட்சம் என்று சொல்கிறேன். நிறைய பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள், மத்திய தர வர்க்க மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சிலருக்கு நாடு கடந்து சென்றதே கிடையாது. கடவுச்சீட்டு இல்லாமல் இருக்கும். கடவுச்சீட்டு பெற்று சென்று வந்து ஆவணங்களை தேடி தெரிந்து கொண்டு வருவது, தங்களுக்கு பூர்வீக கிராமங்களை சென்று பார்ப்பது, அதில் வெவ்வேறு கலாச்சார முறையை மாற்றமடைந்திருக்கும். கஷ்டமான காரியம். ஆகவே அது செய்ய முடியாது. ஆகவே அதை நீங்கள் கவனித்துக் கொண்டு தான் இந்த இலங்கைக்கான இந்த இலங்கை ஆவணங்களை பயன்படுத்தலாம் என்ற அந்த கோரிக்கை, அந்த வாய்ப்பு ஒரு சாதகமான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு சாதாரண இந்திய வம்சாவளி குடிமகன், அவருக்கு இப்போ நீங்கள் உங்களுடைய இன்டர்வியூவை பார்த்த பிறகு அவருக்கு அது தோன்றும், நான் அதை பெற வேண்டும் என்று. அவர் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக தன் கைவசம் இருக்கக்கூடிய தனது பூதாதரிகளின் தஸ்தாவேஜுகள் இருக்கும். அவருக்கு பெருமெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அவருக்கு இருக்கும். அதை அந்த பிரஜா உரிமை இருக்கும். அவர் இலங்கை பிரஜையாக இருப்பார். அவரது தந்தையோ அவரது பாட்டனாரோ இவரோ ஒருவர் வந்து பெற்றிருக்கலாம். அது மட்டுமல்ல, ஆண் வழியும் பெண் வழி ரெண்டுக்கும் சாதகமாக இருக்கிறது. தனது தாய் வழியிலே அவர் வந்தாலும் பரவாயில்லை, தந்தை வழியில் வந்தாலும் பரவாயில்லை. தந்தை வழி மட்டும் ஆண் வழி மட்டுமல்ல, ஆண் பெண் இருக்கும் இருவருக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறது அல்லவா, டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். சென்று அங்கே அதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். பெரிய விஷயம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். சொந்தமாக நாங்கள் இப்பொழுது இந்த புதிய எளிமைப்படுத்த இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. நாங்கள் இதை தொடர்ந்து கண்காணிப்போம், பார்ப்போம். ஏன்னா இந்த அந்தஸ்து வழங்குனர் இந்திய அரசாங்கம் தான், நாங்கள் அல்ல. இந்திய அரசாங்கம் தான். இந்திய அரசாங்கம் முகவர்களாக இருப்பது இந்திய தூதரகம் இலங்கையிலே. ஆகவே நாங்கள் அதுக்கான வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபெசிலிட்டேட்டர் நாங்கள் செய்வோம். அந்த வேலை செய்வோம். அது ஒரு பொறுப்பு இருக்கிறது. மக்கள் பிரதிகள் முறையிலே, கட்சியின் முறையிலே, அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பிரதான கட்சியின் முறையிலே தமிழ் கூட்டணிக்கு அதுக்கான உரித்து இருக்கிறது, கடப்பாடும் இருக்கிறது. எங்களது அலுவலகங்கள் மூலமாக, எங்களது அலுவலர்கள் மூலமாக செய்வோம். நாங்கள் அதுக்கான பொறுப்பான ஒரு செயலாளரை நான் நியமித்திருக்கிறோம். பாரத் அருள்சாமி அவர்கள் எங்களது கட்சி உபத்தலைவர், எங்களது தமிழ் கூட்டணியின் அரசியல் குழு உறுப்பினர், அதுக்கு பொறுப்பாக நியமித்திருக்கிறோம், செய்வார். ஆகவே தொடர்ந்து கண்காணிப்போம். இப்பொழுது புதிய நடைமுறை ஆரம்பிக்கப்படும் பொழுது சில வேளைகளில் அங்காங்கே சில விக்கல்கள் வரலாம், இயல்புதானே. குழந்தை பிறந்து நடக்க தொடங்கும் பொழுது விழுந்து எழும். அப்படி நடக்கும் பொழுது அங்காங்கே பிரச்சனைகள் வருமானால் கவனத்துக்கு கொண்டு வருவீர்களானால் அதை நிவர்த்தி செய்வோம். நாங்கள் அதுதான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் வேலையே தானே, எனது வேலையே தானே. மக்கள் வாக்களித்தாலும் சரி, வாக்களிக்க விட்டாலும் சரி, மக்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி, எனது மனசாட்சிக்கு ஏற்பட செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன். இந்த நிபந்தனைகளை தளர்த்தியமே நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நல்ல விஷயம். உண்மையிலேயே இப்ப கோபியோ நிறுவனம் பற்றி சொன்னேன்.
அது பிறகு திரு குமார் நடேச தலைவராக இருந்தார். அது பிறகு திரு கௌசிக் அவர் தலைவராக இருந்தார். இப்பொழுது திரு சண்முகநாத் தலைவராக இருக்கிறார். ஆகவே இந்த நிறுவனம் ஒரு முக்கியமான நிறுவனம். இவர்கள் அரசியல் கட்சியில் நிறுவனம் உண்டு. அப்ப இந்த நிறுவனத்தின் ஒரு அவர்கள் பங்கு அவர்கள் செய்தார்கள். அரசியல் கட்சியில் நாங்கள் எங்கள் பங்கு செய்திருக்கிறோம். ஆகவே எல்லோரும் சேர்ந்தால்தான் கூட்டு முயற்சியாக செயல்பட முடியும். இதை ஆகவே அதை செய்து காட்டியிருக்கிறோம். இன்னும் குறைபாடுகளுக்குமானால் நாங்கள் எங்கள் தரப்பில் செய்யக்கூடிய வேலை நாங்கள் செய்வோம். அவர்கள் தரப்பில் செய்யக்கூடிய அவர்கள் செய்வார்கள். பிரச்சனை இல்லை. இப்ப 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 இந்த இந்த செயல்பாட்டை முன்னெடுக்கும் பொழுது இது பின்னால் இருக்கக்கூடிய சரித்திரத்தை பார்க்க வேண்டும். ஒரே நாளிலே நடந்த விஷயம் அல்ல. மரியாதைக்குரிய உப ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்த போது அவர் அங்கே வந்து அன்றைய காலையிலே வந்து முடிவு செய்து அது தரவில்லை. அவர் செய்தியை கொண்டு வந்தார். அதுக்கு அவர் அந்த கொழும்பில் இருக்கக்கூடிய கதிரேசன் மண்டபத்திலே நடந்த அந்த சமூக சந்திப்பு என்று சொல்லக்கூடிய கூட்டத்தின் முன்னாலேயே ஒரு மணி முன்னாலே எங்களை தமிழ் கூட்டணியை எங்கள் தலைமையிலே தாஜ் சமுத்ரா ஹோட்டலிலே சந்தித்து உரையாடினார். தனிப்பட்ட முறை உரையாடிய பொழுது அவர் குழுவினருடன் உரையாடும் பொழுது நான் சொன்னேன், அவரிடம் வாய்ப்பு இருக்கு, அவர் தமிழர் தானே, நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வாய்ப்பு அவர் அதிகமாக இருக்கிறார். அவரிடம் சொன்னேன், இல்லை இதை ஏற்கனவே நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரிடம் பலமுறை கூறியிருக்கிறேன். அவர் 2வது முறை பதவியேற்ற பொழுது பதவியேற்பு விழாவுக்கு நான் டெல்லிக்கு அதிகாரப்பூர்வமாக இலங்கையின் தூதுக்குழுவில் சென்றிருந்தேன். அப்பொழுது எங்களது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூட சென்றிருந்தேன். அது பிறகு பல முறை அவர் இலங்கை வந்த பொழுது, நாங்கள் இந்தியா சென்ற பொழுது கூட அவர் சந்தித்திருக்கிறோம். ஒரு முறையும் கடந்த விஷயத்தை பேசி அவர் மனதில் விழுந்து விட்டது. என்னை அவர் மனோன்னு சொல்ல மாட்டார், கணேசன் தான் சொல்லுவார். மிஸ்டர் கணேசன், டோன்ட் வரி கணேசன் அப்படி சொல்லுவார். அது மனதில் விழுந்து விட்டது. அதே போல பல முறை இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரிடம் பேசியிருக்கிறேன். நாங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம், மனதை போட்டிருக்கிறோம். நாங்களும் போடுவோம், என்னைய தரப்பினர் போடுவார்கள். எல்லாம் கூட்டு முயற்சி தானே செய்திருக்கிறோம். ஆகவே நான் ஒரு விஷயம் தெளிவாக சொன்னேன். கடைசியாக மோடி அவர்கள் வந்த பொழுது 25ஆம் வருடத்தில் ஏப்ரல் மாதம் வந்தார் நினைக்கிறேன் சொன்னேன். மொரீஷியஸுக்கு அவர் அதுக்கு முன்னாலே ஒரு வாரத்துக்கு மேலே சென்றிருந்தார். அங்கே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது, சிக்கல் இருந்த பொழுது அதை இலகுபடுத்திட்டு வந்தார். மொரீஷியஸில் செய்த இலகுமுறை கேட்ப இலங்கை செய்து தாருங்கள் என்று கோரிக்கை விடுத்தேன். அவர் உடனே குறித்து தனது செயலாளர் சொல்லி உடனே குறித்து கொண்டார். அது மட்டுமல்ல, அவர் தெளிவாக ஒன்று சொன்னேன், இந்திய வம்சாவளி மக்கள் இலங்கையில் மட்டுமல்ல, ஃபிஜி, மொரிஷியஸ், சிங்கப்பூர், மலேசியா, தென்னாப்பிரிக்கா பல நாடுகளில் வாழ்கிறார்கள். இலங்கையில் வாழ்கிறார்கள். சமீப காலத்தில் சென்றவர்கள் அமெரிக்கா, ஐரோப்பா வாழ்கிறார்கள். அது வேறு விஷயம். கடந்த காலங்களிலே அந்த பிரிட்டிஷ் காலனியாதிக்க காலகட்டத்திலே, பிரெஞ்சு காலனியாதி காலகட்டத்திலே கொண்டு செல்லப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். சூரினாம் இருந்தார்கள், உகாண்டா, தென்னாப்பிரிக்காவில் இருந்தார்கள், ஆப்பிரிக்காவில் இருந்தார்கள். ஆகவே எல்லோருக்கும் இல்லாத பிரத்யேக பிரச்சனை எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னேன். ஞாபகம் இருக்கிறது. மோடி என்ன என்று கேட்டார். நான் சொன்னேன், மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், இதுதான் காரணம். இப்ப அவர்கள் எல்லோரையுமே அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் உள்வாங்கிக் கொண்டன. அவர்கள் உண்மையில் அந்த நாடுகளிலே சிறப்பாக வாழ்கிறார்கள். பொருளாதார துறையிலே, சமூகத்துறையிலே, அரசியல் துறையிலே வாழ்கிறார்கள். சிலர் பிரதமராக இருக்கிறார்கள், ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நாடு உள்வாங்கப்பட்டு விட்டது. அவர்களுக்கு தாங்கள் இந்திய வம்சாவளியினர் என்று சொல்வதற்கு பெருமை இருந்தாலும் கூட அதன் மூலமாக அனுகூலங்கள் பெரிய அளவு தேவைப்படாது. அவர்கள் அந்த அளவு இருக்கிறது. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. காரணம் என்னவென்றால், இலங்கையில் ஏற்கனவே பூர்வீக தமிழ் குடிகள் வாழ்கிறார்கள், வடகிழக்கில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கும் சிங்கள பெருந்தேசியவாத சக்திகளுக்கு இடையிலே போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ் மக்கள், ஈழத்தமிழ் மக்கள் தன் சுயநிறை உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். கொடுமையான யுத்தம் நிகழ்ந்தது. யுத்தம் முடிந்து விட்டாலும் கூட பிரச்சனை முடியவில்லை. இன்னும் இந்த போராட்டம் நிகழ்ந்து கொண்டு, ஜனநாயக போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கே என்ன நடந்தது என்றால், அந்த போராட்டத்துக்குள்ளே நாங்கள் இடையில சிக்கி இருக்கிறோம். நாங்கள் என்னடா தமிழ் பேசுகின்ற ஒரே மொழி பேசுகின்ற காரணத்தினாலே சிங்கள மக்கள், சிங்கள பெருந்தேசியவாதிகளின் சிங்கள மனப்பான்மைக்குள்ளே தெளிவாக சொன்னேன். அவருக்கு அமைதியாக கேட்டுக்கொண்டார். உள்ளே எங்களையும் சிங்கள பெருந்தேசியவாதிகள் ஈழத்தமிழ் போராட்டத்திலே பங்கு பற்றியவர் என்று கருதக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிட்டது. அது மட்டுமல்ல, இந்த போராட்ட காலகட்டத்திலே மலையக பகுதியில் சென்ற பலர் கூட ஈழத்தமிழ் போராட்டத்தை கலந்து கொண்டார்கள், பங்களிப்பு வழங்கினார்கள். அது உண்மை, அதெல்லாம் வரலாற்று உண்மைகள், அது பிரச்சனை இல்லை, அதில் தப்பு கிடையாது. அது செய்ய வேண்டும், சரிதானது, பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த காலத்தினாலே இலங்கையிலே மலைய பகுதியில் வாழ்ந்தக்கூடிய இந்திய வம்சாவளி மக்களுக்கு இப்ப ஒரு 5 லட்சம் பேர் நகரங்களில் வாழ்கிறார் சுய உழைப்பினாலே.
கொழும்பு, கண்டி, நுவரெலியா போன்ற நகரங்களிலே சுய உழைப்பினாலே முன்னேறி இருக்கிறார்கள். யாரும் எங்களுக்கு உதவி செய்துவிடவில்லை. ஆனால் ஏற்கனவே 10 லட்சம் பேர் தோட்ட பகுதியிலே வாழ்கிறார்கள். அதில் 1 லட்சம் பேர் தான் தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். எல்லாரும் தொழிலாளர்கள் அல்ல, எல்லாரும் தொழிலாளர்கள் என்று சொல்லி இந்திய வம்சாவளி மலைய தமிழர்களின் பிரச்சனைகள் எல்லாம் தொழிலாளர்கள் பிரச்சனை என்று காட்டுறது கூட ஒரு ஒரு கீழ்த்தரமான முயற்சி எப்பொழுது கொண்டு தான் இருக்கிறது. எப்பொழுது அதை அது முறியெடுத்துக் கொண்டே வந்திருக்கிறேன். நான் இல்லை பிழைன்னு சொல்லியிருக்கிறேன், பலமுறை சொல்லியிருக்கிறேன். சொல்லி அது இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பிரச்சனை இல்லை. இளைஞர்கள் டிப்ளமேட்டிக் மிஷன்ஸ் அமெரிக்கா, நெதர்லாண்ட்ஸ், பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற எல்லாரும் சந்திக்கிறேன் நான். சிலருக்கு விளங்காது ஏன் மனோ சந்திக்கிறார் என்று. சந்தித்தார்கள் அவங்க மனங்களில் எல்லாம் நாங்கள் we are not just laborers, we are ethnic minority என்ற கருத்தை சொல்லி அவர் மனதில் பதிய வைத்து விட்டேன். அது பெருமை எனக்கு இருக்கிறது நினைக்கிறேன். நியாயமான பெருமை நினைக்கிறேன் இருக்குது. உண்மை. ஏன் சொல்ல ஏன் இந்த விஷயம் வருகிறேன் என்றால், ஆகவே அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அப்படியான நாங்கள் ஒரு இனமாக வளர்ச்சி அடைந்த காரணத்தினாலே இப்ப நாங்கள் எங்களுக்கு பிரதான உரிமையாக காணியுரிமை வேண்டும். காணியுரிமை இல்லை எங்களுக்கு. பெருந்தோட்டங்கள் வாழக்கூடிய மக்களுக்கு காணி உரிமை இல்லை. நகரங்களில் இருப்பார்கள், சொந்த பேச்சு காணி வாங்குறாரு, காணி உரிமை இல்லை, மறுக்கப்படுகிறது. காரணம் இன்னும் பெருந்தேசிய சிந்தனையாலே பார்க்கிறார்கள். எங்களுக்கு தோட்ட பகுதியில் காணிகளை பிரித்து கொடுத்து விட்டால் இவர்கள் பிடித்துக் கொள்வார்களா, இவர்கள் வளர்ந்து விடுவார்களா என்ற அச்சம் ஆங்காங்கே இருக்கிறது. இந்த ஆளுங்கட்சியில் கூட இருக்கிறது. அது தெரியும் எனக்கு. அந்த ஆளுங்க ஜேவிபி கட்சி கடந்த 65களிலே இந்திய ஏகாதிபத்தியம் என்று சொல்லி அதை முகவர்களாக மலைய தமிழ் அடையாளம் காட்டியிருப்பது வரலாறு. அப்படி எல்லாரும் அப்படித்தான், எல்லா கட்சியும் அப்படித்தான். யுஎன்பி, எஸ்எல்எப்பி எல்லாருமே அப்படியே சிந்தனை வளர்ந்தவர்கள். ஆக சிங்கள மக்கள் மத்தியில் வாழுகின்ற நாங்கள் கவனமாக சுழியோடி போக வேண்டும். அந்த நிதானம் முதிர்ச்சிருப்பதை நினைக்கிறேன் நான். ஆனால் யாரையும் பகைத்துக் கொள்ளவில்லை, எல்லாரையும் அனுசரித்து கொண்டு செல்ல விரும்புகிறேன், செல்கிறோம். ஆகவே அந்த அந்த உரிமை காடி உரிமை கிடைத்த முழுமையான குடிமை வரும். ஆனால் அதுவரை பார்த்திருக்க முடியாது. ஆகவே இன்று இந்தியா வளர்ந்து விட்டு சொன்னேன். வளர்ந்த நாடு இது. இந்தியாவில் ஏழைகள் இருந்து வாழ்ந்தாலும் கூட இந்த நாடு செல்வந்த நாடாக மாறிவிட்டது. அந்த நாட்டின் வளர்ச்சியிலே நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும். இலங்கையும் தன் எதிர்காலத்தை இந்தியாவுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும். தனி ஒரு நாடுதான், திறமையோட நாடுதான். ஆனால் பொருளாதார ரீதியாக இந்தியாவோட சேர்ந்தால் தான் வளர்ச்சி என்பதை இலங்கை மெல்ல புரிந்து கொண்டு வருகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே இளைஞர்கள், இந்திய வம்சாவளி மக்கள் எங்களுக்கு அனைவருக்கும் அந்த ஓசிஐ என்ற அந்தஸ்து கிடைக்குமானால் நாங்கள் அந்த வளர்ச்சி பணியிலே ஒரு பாரிய பங்கை ஆற்றலாம், ஒரு பாலமாக நாங்கள் செயல்படலாம். அந்த வெற்றி எங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அதுக்கான உறுதி எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இலங்கை இந்திய அரசாங்கங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள், கடந்த கால ஒப்பந்தம் காரணமாக பழிவாங்கப்பட்டவர்கள் நாங்கள். 64 ஒப்பந்தம் செய்த சினிமா சக்தி ஒப்பந்தம் காரணமாக எங்கள் அரசியல் பலம் வெகுவாக குறைக்கப்பட்டது. எங்களை கலந்து ஆலோசிக்காமலே பலர் எங்கள் மக்களை இந்தியா திருப்பி வாங்கி கொண்டது. அது கடந்த வரலாறு, போக விரும்பவில்லை. ஆனால் அந்த கடப்பு அப்ளிகேஷன் இந்தியாவுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் தெளிவாக இந்திய அரசாங்கத்துக்கு, தலைவர்களுக்கு, பிரதமருக்கு, வெளிவிவகார அமைச்சருக்கு, இங்கே மாறி மாறி வந்த தூதர்களுக்கு நாங்கள் தெளிவாக பொறுமையாக பலசந்தர்ப்பங்கள் எடுத்து போயிருக்கிறோம். இதான் வரலாறு. இந்த வரலாறு தான் இன்று ஒரு விடுவை தந்திருப்பதாக நினைக்கிறேன். நீங்கள் இறுதியாக ஒரு நல்ல விடயத்தை கூறினீர்கள். அதாவது இந்திய வம்சாவளி மக்கள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பாலமாக செயற்படுவார்கள் என்று. இறுதியாக இந்திய வம்சாவளி மக்களுக்கு இந்த ஓசிஐ சம்பந்தமாக நீங்கள் கூறும் செய்தி நல்ல ஒரு அந்தஸ்து, இது மகிழ்ச்சிகரமான அந்தஸ்து. நான் சொன்னேனே, தயங்க வேண்டாம். உங்களை இங்கே இலங்கைக்குள்ளே மலையை தமிழ் அழைத்துக் கொள்வோம், இந்திய வம்சாவளி தமிழ் அழைத்துக் கொள்வோம், இலங்கை தமிழ் வேண்டாம் அழைத்துக் கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை. இலங்கையில் தான் நாங்கள் அடிப்படையில் குடிமக்கள் இலங்கை தான், இலங்கை குடிமக்கள் தான் நாங்கள். இந்தியாவின் குடிமக்கள் நாங்கள் அல்ல. ஆனால் இது ஒரு அந்தஸ்து பயன்படுத்துவோம். அதுக்கு உரித்து வேறு எவரை விட எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்தியா எங்கள் தந்தையர் நாடு. பெருமையாக சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை, அது தயக்கமில்லை. தமிழ் இப்போ கூட தலைவரிடம் முறையிலான தெளிவாக கூறி வைக்க விரும்புகிறேன். நன்றி.